மீண்டும் தொடரலாம். நடக்குமா ஜல்லிக்கட்டு? மத்திய அரசு அறிவிப்பானை வெளியிட்ட பிறகும் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவாக பயணிக்கலாம். திருப்தியாகும். ஒரு இடைவெளிக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு போனேன். இது ஹிந்துக்களுக்கான பண்டிகை, தமிழர்களுக்கான பண்டிகை அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம் தொடங்கி இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி திரு ஹெச் ராஜா போன்றவர்கள் இது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இது ஹிந்துக்களுக்கான பண்டிகை, இதை முடக்குவதற்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் முயற்சி செய்கின்றன. அதோடு இங்கே இருக்கக்கூடிய திரு வீரமணி போன்றவர்கள், அவர் பேரை குறிப்பிட்டே சொல்லியிருப்பதாக இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். வீரமணி போன்றவர்கள் இதை பற்றி இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள். ஆனால் மாட்டுக்கறி விருந்து நடத்துகிறார்கள். மாடு என்ன தற்கொலையாக செய்து கொண்டது? மாட்டை கொண்டு தானே கறி வைக்கிறாங்க. இதை ஆமோதிக்கிறவர்கள் ஜல்லிக்கட்டை எதிர்ப்பது இதற்கு பின்னால் ஒரு மதம் சார்ந்த பார்வை இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அவர் நிறைய சொல்கிறார். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஆனால் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு வெடிக்கிறாங்க. எல்லாமே இவர்கள் ஒரு கிறிஸ்தவ மயம் சார்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். இது தமிழர் பண்பாடு சார்ந்த விளையாட்டா அல்லது இந்துக்களுக்கான விளையாட்டா? அதாவது இந்த விளையாட்டினுடைய வரலாற்று வழிபட்ட தொடக்கம் வளர்ச்சி பற்றி பார்த்தோம் என்றால் இது முல்லைத்திணையில் ஆரம்பிக்கிறது. கால்நடை வளர்ப்போடு இணைந்த ஒன்றது. பொலிகாளைகள் ஒரு பக்கம், பழக்கப்பட்ட காளைகள் ஒரு பக்கம் என்று பிரிக்கிற போது இந்த பொலிகாளைகளை வளர்க்கிற முறையின் ஒரு பகுதி தான் இந்த விளையாட்டு. அப்படி வரும்போது தான் அவங்க முல்லைப்பாட்டில் சங்கத்தமிழ்லேயே தெளிவாக சொல்கிறாங்க, கொல்லேறு கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயர் மகள். அந்த கொல்ல வருகிற காளையினுடைய கொம்புக்கு அஞ்சுகிறவனை மறுபிறவியில் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டால் ஆயர் மகள் என்பது அதனுடைய பொருள். அதிலேருந்து வளர்ந்து இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி உண்மையில் மிச்ச சொச்சங்கள் தான் இருக்குது. இது எதுவும் பழைய அளவுக்கே நீடித்து கொண்டிருக்கிற ஒன்றெல்லாம் இல்லை, நீடிக்கலை. இது இப்போ 2000 ஆண்டு காலத்துக்கு குறைந்தது 2000 ஆண்டு கால வரலாறு. ஒரு 500 அல்லது 600 ஆண்டுகள் கூட கொடுப்போம். அதுக்கு முன்னால் இலக்கியத்திலோ சட்டத்திலோ எதிலும் இந்து என்ற சொல் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், சௌரபம், கௌமாரம் இந்த இணைத்து ஷண்மதம் என்பதை உருவாக்கியது, அந்த கூட்டணியை உருவாக்கியதால் தான் ஆதிசங்கரருக்கு ஷண்மத ஸ்தாபகர் என்று பெயர். அதற்கு பிறகும் கூட இந்து ஒற்றுமை இது பௌத்தம் சமணத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி இது. அதற்கு பிறகு கிறித்துவம் இஸ்லாமத்துக்கு எதிராக இப்படி ஒன்றை உருவாக்கியதால் நாம் தப்பித்து கொண்டோம். சங்கராச்சாரியார் சொல்கிறார், பிரிட்டிஷார் வந்தாரோ நாம் பொழைச்சுண்டோம் என்றே சொல்கிறார். அந்த முறையில் உருவாக்கப்பட்ட. எனவே இந்த மதத்திற்கும் ஒரு தமிழினத்தினுடைய திணை சமூக காலத்திய, அப்போ சாதியும் இல்லை மதமும் இல்லை, இந்து மதம் இல்லை. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் இயற்கை சமயங்கள் இருந்துச்சு, அது வேற செய்தி. ஆனால் இந்து மதம் என்ற ஒன்று அன்றைக்கு இல்லை. சாதி அமைப்பும் இல்லாத ஒரு காலம் அது. திணை சமூகத்தில் தொடங்கிய ஒரு விளையாட்டு இது. எனவே திணை சமூகத்தில் தொடங்கிய விளையாட்டிற்கு பின்னால் இதெல்லாம் இன்றைக்கி பின்னால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் எதுவும் உரிமை கொண்டாட முடியாது. எப்படி பொங்கல் பண்டிகை என்பது சங்கராந்தி என்று பெயர் மாற்றப்பட்டு அதற்கு ஒரு மதச்சாயம் பூசப்பட்டதோ அதே போல தான் இதற்கு அப்படி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் நான் சொன்னேன், ஜல்லிக்கட்டு அல்லது சல்லிக்கட்டு. சல்லி என்றால் ஒன்று, 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று சணலில் முறுக்கப்பட்ட ஒரு கயிறு, அதை பிடித்து கொண்டு கட்டி தான் வெளியே கொண்டு வர்றாங்க. இரண்டாவது அதில் கட்டப்படுகிற நாணயங்கள், சல்லி நாணயங்கள், சல்லி காசுன்னு சொல்லுவோம் பாருங்க. பாவாணர் சொல்லுவார், சலசலத்து ஓடுகிற ஓடை, அதனுடைய நீர் சலம் எனப்பட்டது, அதை அவர்கள் ஜலமாக மாற்றி கொண்டார்கள். அதுபோல தான் இந்த சல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டாக மாற்றியிருக்கிறாங்க. ஏறுதழுவுதல், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு இவை எல்லாமே இந்த குறிப்பிட்ட விளையாட்டினுடைய பல்வேறு வடிவங்கள். சரி, அதில் இது ஒரு திணைச்சமூகமாக தமிழர்கள் இருந்த காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒன்று. ஒரு மதம் சார்ந்த பார்வையோடு இந்த விளையாட்டை அணுகுவதும், அதை மதம் சார்ந்து எதிர்க்க நினைக்கிறவர்கள் மதம் சார்ந்து எதிர்க்க நினைக்கிறார்கள் என்று மிக தீவிரமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும், அதுவும் தேசிய செயலாளர், பாஜகவுடைய தேசிய செயலாளர் இந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதும், பாஜக இதற்கான அறிவிப்பானை வெளியிட்டது கூட மதம் சார்ந்த கண்ணோட்டத்தோடு தானா அப்படிங்கிற கேள்வியை இயல்பாக எழுப்பிவிடுகிறது. இப்போ இது தமிழர் பண்பாடு சார்ந்த விளையாட்டா மதம் சார்ந்த விளையாட்டா என்ற ஒரு சர்ச்சையையும் ஒரு கருத்தையும் ஏற்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? இன்றைக்கு முகநூலில் வந்த ஒரு பதிவு இது. பாஜக வென்றதா, காங்கிரஸ் வென்றதா, திமுக வென்றதா, அதிமுக வென்றதா என்பதல்ல, ஜல்லிக்கட்டில் 2016 சட்டப்பேரவை தேர்தல் வென்றது அப்படின்னாங்க. அப்போ சட்டப்பேரவை தேர்தலுக்காகத்தான் இத்தனையுமா? மதம் சார்ந்த ஒரு பார்வையோடு அந்த பகுதி மக்களை கையில் எடுப்பதற்கான ஒரு ஆயத்தத்தில் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கின்றோம்.
ஆகவே இது வருமா வராதா அப்படின்னு நம்ம கேள்விக்குறியோடே இருந்த பொழுது இது வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆகவே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறி இருக்கின்றது. அந்த இடத்துல நான் கேட்ட கேள்விக்கு கூட நீங்க எனக்கு புரியல, அதை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, அது பரவாயில்ல. பட் என்னுடைய கேள்வி என்பது அடுத்த கேள்விங்கிறது என்ன நேரம் குறைவாக இருந்தாலும் நம்ம விரைவாக கடந்து போகலாம். முதல் சுற்றில் அவங்க சொன்னாங்க, வழக்கறிஞர் அருள்மொழி, இது நீதிமன்றத்திற்கு சென்றால் ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஏன்னா கடந்த முறை காங்கிரஸ் அரசும் இதே போல் ஒரு அறிவிப்பானை வெளியிட்ட பொழுது நீதிமன்றம் அது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியது. அதே மாதிரி அதே விஷயத்தை அப்படியே இப்போ நீங்கள் செய்கிறீங்களே, இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என்று எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்லுங்கள்? நான் இங்கே வந்த பிறகு சகோதரி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்களா, ஜெயந்தி நடராஜன் கொடுத்த அதே நோட்டிஃபிகேஷன் தான் மறுபடியும் போட்டிருக்கின்றார்களான்னு? இல்லை, அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா இந்த காளைகள் என்பதை அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எடுத்து விட்டது. இப்போ வந்திருக்கின்றது என்னென்னா, இந்த காளைகள் இருக்கின்றன, மாறாக இந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற விளையாட்டை சட்டப்பூர்வமான, அதாவது இது பாரம்பரிய விளையாட்டு என்ற வகையினிலே அந்த காளைகளை எடுக்காமல் நீங்கள் சர்டன் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மன்னிக்கணும் குறிப்பிடுவதற்கு நீங்கள் கொடுத்தது இந்த இப்பொழுது மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது மக்களுடைய நம்பிக்கை சார்ந்தது, நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. இதில் மதம் சார்ந்த சில விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டீங்கன்னா இதெல்லாம் ஜெயந்தி நாராயணன் கொடுத்தது இந்த விஷயம் தான் இருக்குது. இல்லை, அவங்க காளைங்கிறத எடுத்துட்டாங்க இந்த லிஸ்ட்ல, அதை தான் ட்ரை பண்ணாங்க. இவங்களும் 3 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய ரேக்லா ரேஸ் என்று சொல்லிக்கிறோம், அது மாதிரி மாட்டுவண்டி பந்தயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதற்கு தடையில்லை, நீங்க வந்து 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த மாட்டு வண்டி பந்தயங்களை நடத்தணும், இத்தனை தூரத்திற்குள் மீட்டருக்குள்ள வந்து நீங்க இதை நிறுத்தணும், 15 மீட்டருக்குள்ள காளைகளை விட்டுறணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஜெயந்தி நடராஜன் இருக்கின்ற பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் இது கொண்டு வரப்படல. மன்னிக்கணும், அதாவது அந்த காளைங்கிற லிஸ்ட் அதுலேருந்து லிஸ்ட்லேயே எடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணினாங்க. அதைத்தான் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு சார். இப்போ இந்த இதில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிச்சயமாக ஷுவராக இதில் நம்ம ஒரு பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நாளைக்கு இன்னைக்கு இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு அந்த மெம்பர்ஸும் சில ஆக்டிவிஸ்டும் என்ன சொல்லுங்கன்னா, நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. எஸ், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கின்ற, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இருந்துன்னா கூட நாங்கள் அதுக்கு கேவியேட் போடுவோம், நாங்கள் அதை பற்றி பேசுவதற்கு டிஸ்கஷனுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால் இதுக்கு டக்குன்னு ஒன்றும் ஒரு ஸ்டே ஆர்டர்லாம் சுப்ரீம் கொடுக்காது. டெஃபினட்டாக இந்த தடவை நடக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக, ஏதாவது சட்ட பிரச்சனை திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி தெளிவாக அவர் வந்து எல்லா சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்களோட வச்சு பேசின பிறகு தான் இன்றைக்கி ஒரு உங்கள் டிவிலையும் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் தெளிவான, இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வருடங்களுக்கும் இது பொருந்துகின்ற வகையிலே இந்த கெசட் ஆர்டர் வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதில் நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க போவதில்லை. 2 விஷயம், மாறாக பீட்டா கடுமையாக எதிர்க்கிறது, அதற்கு நீங்க காரணம் சொல்லுவீங்க, அது அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுவோம். ஆரம்பத்திலேருந்து எதிர்க்கிறாங்க. இதில் அரசியல் உள்நோக்கத்தின் காரணமாகவே இவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள். இன்னைக்கு இது நீதிமன்ற தீர்ப்புக்கு சட்டவிரோதமானது அப்படின்னு பீட்டா சொல்லுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார், அரசியல் உள்நோக்கம் கொண்டது இது. இவங்க வந்து அவர் அப்படிதான் சொல்வார். மன்மோகன் சிங் என்ன சொன்னார், இப்ப கூட என்னுடைய சந்தேகம் இல்லை என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இன்றைய அட்டர்னி ஜெனரலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஜெயராம் ரமேஷ் அவர் பேசின இருக்கலாம், ஆனா இட் இஸ் ரிப்போர்ட் தான் இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்தது 2ஆம் தேதி. அது அவர் சொன்னார் அப்படிங்கிறது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. It is reported that Attorney General is opposing it அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். எந்த பேப்பர்ல அவர் இன்னும் மறுக்கல, ஏஜி இன்னும் மறுக்கல. அதை பத்தி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது மத்திய அரசாங்கம் அவருடைய சம்பந்தப்பட்டவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். சட்டப்படி பார்க்கும் பொழுது இப்போ அவர் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் அதுக்காக தான் கேட்டேன், ஜெயந்தி நடராஜன் அவர்கள் காலத்தில் அவங்க வழங்கிய அந்த அரசாணையை விட இது எந்த வகையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது அப்படின்னா, இவங்க சொல்கிறது இன்னும் பின்னடைவை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்தந்த விலங்குகள் இந்த பட்டியலுக்குள் வரக்கூடாதுங்கிற அந்த ஆணையின்படி தான் உச்சநீதிமன்றம் இந்த மாடு பிடிக்கிறதுக்கு தடை விதித்தாங்க. அதனால் அந்த மாடுகளை அந்த பட்டியலிலிருந்து நீக்குவதுங்கிற உத்தரவு தான் காங்கிரஸ் அரசாங்கம் போட்டது. இதை யார் போட்டாங்கன்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதற்கு முந்தைய அரசாங்கம் போட்ட போது அந்த பட்டியலிருந்தே மாடுகளை நீக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த சட்டத்திலேருந்து அது எக்ஸெப்ஷன் ஆகும்னு அவங்களுடைய நம்பிக்கை.
அதுக்கே உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து பின்வழியாக அதை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் தீர்ப்பும் மாற்றப்படாமல் நாங்கள் சும்மா நடுவில் ஒரு உத்தரவு போடுறோம் அப்படிங்கிறது அந்த உத்தரவை விடவும் பலகீனமானதுங்கிறது என்னுடைய சட்டப்படியான சகோதரி அப்படிங்கிற முறையில நான் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். சொன்னது இல்ல ப்ளீஸ் அலோவ் மீ. ஏன்னா நான் வந்து இப்பதான் வந்திருக்கேன். அதனால யூ ஹேவ் டு கிவ் மீ சம் மோர் டைம். அவங்க சொன்னதுன்னா முன்னாடி சர்க்கஸ்ல டாக்ஸ் எல்லாம் கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருந்தது. அதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்ட நோட்டிபிகேஷன் 14 இருங்க சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அலோவ் மீ மை டியர் ஃப்ரெண்ட். எஸ் அலோவ் பண்றேன். நான் இந்த சட்ட ரீதியான விஷயங்களுக்குள்ள நான் திருப்பி வர்றேன். ஏன்னா ஒரு தொடர்ச்சியா போயிடலாங்கிறதுக்காக இந்த மதம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிய காரணத்தினால நான் இப்போ திரு வீரமணி அவர்களை குறிப்பிட்டு திரு ஹெச் ராஜா அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நீங்க மாட்டுக்கறி விருந்து வைக்கிறீங்க, ஆனா ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறீங்க. இது முரணா இல்லையான்னு அவர் கேட்கிற கேள்வியே அடிப்படையில் நியாயமான கேள்வி தானே. அதாவது நாங்க மாட்டுக்கறி விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது அத மாட்டை வதை பண்றது எங்க நோக்கம் இல்ல. இன்னொன்னு ஜல்லிக்கட்டுங்கிறத பொறுத்து நீங்க வந்து நடத்தவே கூடாது, இதை நடத்தினா நீங்க கண்டிப்பா தடை செய்யணும். இப்போ வந்து அரசு உத்தரவு போட்டா இந்த உத்தரவு தப்பு, இந்த மாதிரியான நிலைப்பாடு நாங்க எடுக்கல. திராவிடர் கழகமோ திராவிடர் கழக தலைவர் அவர்களோ ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரிய அடையாளம், இதுதான் வீரம்ங்கிறத நாங்க எங்களுடைய பார்வையில எப்படி எல்லாவற்றையும் விமர்சனம் பண்றோமோ அப்படி விமர்சனம் பண்றோம். அதுல என்ன விமர்சனம்ங்கற இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க ஒரு பகுத்தறிவு பார்வையில பாத்தீங்கன்னா ஒரு மாட்டோட சண்டை போட்டு மனிதன் தன் வலிமையை காட்டுறது. மனிதனுடைய அறிவு வலிமைக்கு வந்து யானையே கட்டுப்பட்டு கூட நடந்து வரும். ஆக மனிதன் வந்து விலங்குகளை விட வலிமையானவன் தான். அந்த வலிமை வந்து மூளையினுடைய வலிமை. அதை வந்து நீங்கள் ஒரு மாட்டோட போட்டி போட்டு தன் வலிமையை காட்டுவதன் மூலம் மட்டும் ஒருவர் வீரன் அப்படின்னு சொல்கிறது அதுதான் வீரத்துக்கு அடையாளமாங்கிறதுல எனக்கு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இதன் மூலம் வருகிற அந்த ஆணாதிக்கம், அந்த மசில் பவர்ங்கிறத வச்சு பெண்களை கேலி செய்கிறது, அது தொடர்பான வர்ற எல்லாத்துலேயுமே பெண்களை பற்றி ஒரு மட்டப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை. இப்போ அண்மை காலமாக அதில் பூசப்படுகிற ஜாதி வண்ணங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல. நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் அந்த வீரத்தை நான் எப்படி சொல்லுவேன்னா, நீங்க வந்து ஒருவேளை ஸ்பெயின்லாம் நடக்கிற மாதிரி நல்ல ஒரு சதுரம் கட்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல நான் சொல்றேன், நீங்க கொலை பண்ண வேண்டாம். ஆனா ஒரு மனிதனும் ஒரு மாடும் மட்டும் சண்டை போட்டா அது வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு நான் சொல்றேன், இவை எல்லாமே விமர்சனங்கள். இதெல்லாமே ஒரு பொருளை பற்றிய ஒரு கருத்தை பற்றிய எங்களுடைய பார்வை. ஆனா இந்த பார்வைக்கு ஹெச் ராஜா வந்து ஏதோ தமிழர் வீரத்தை பற்றி எல்லாம் ரொம்ப தெரிஞ்சு கவலைப்பட்ட ஒரு மாதிரியும் அதுக்கு எதிராக வந்து திராவிடர் கழக தலைவர் சொல்றாரு சொல்ல பார்க்கறது அவருடைய மன பிராந்தி. எப்ப பார்த்தாலும் அவருக்கு பெரியாரும் வீரமணியும் அவரை கனவுல வந்து பயமுறுத்துறாங்கன்னு தெரியுது. இல்லைன்னா இதுல வந்து அவர் அதை இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை.